பேருக்கு என்னதான் உணவுகள் எடுத்தாலும் உடம்பு வெயிட்டே போடலைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து முடக்குவாதத்தில் உடம்பை வந்து உருக்கிட்டே போயிடும். அதாவது எல்லா எலும்புகள்லையும் டிஃபார்மிட்டிஸ் வரதுனால பாடி வெயிட் குறைஞ்சிட்டே போயிடும். என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் உணவுகள் எடுத்தாலும் அவங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸே ஆகாது. இதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து பாடியோட ஹீட்டு தான். பாடியோட ஹீட்டோடு சேர்ந்து தேவையில்லாத கழிவுகள் உடம்புல தேங்கி இருக்கிறது. அதாவது அந்த நம்மளுடைய கோலன் பகுதிகளில் சின்ன வயசுலேருந்து நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்ட கழிவுகள் எல்லாமே ரசாயனம் கலவைகள் கலந்த ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை கலரிங் ஏஜென்ட் நிறைய போட்ட ஃபுட்டாக இருக்கலாம். இதெல்லாமே நம்மளுடைய கோலனில் தான் போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து நிறைய கழிவுகள் உடம்புல தேங்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன சத்தான பொருட்கள் எடுத்தாலுமே நம்மளுடைய பாடி அதை அப்சர்வ் பண்ணாது. அதை மறுபடியும் வந்து மோஷனாகவே வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அந்த சத்தோட நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கவே செய்யாது. இதுக்கு முதல்ல வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஆன்டி ஹெல்மந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை அகற்றுறதற்கான மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம வால்மிளகு நிறைய வந்து சேர்த்துக்கலாம். வாலுழுவை அப்படின்ற ஒரு மூலிகை பொருள் வந்து இருக்குது. இந்த வாலுழுவை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இதை தேனில் குழச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த புழுக்கள்னு சொல்லுவோம்ல, அந்த கொக்கி புழு, அந்த நாடா புழு, இந்த மாதிரியான புழுக்கள் வந்து குடலில் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணாது. சின்ன குழந்தைங்களுக்குமே இதை வந்து கொடுத்துட்டே வரலாம். இதை கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த குடலில் வந்து கழிவு நீக்கம் சிகிச்சை மாதிரி தான் அது. கழிவுகளோடு சேர்ந்து அந்த புழுக்களோடு அகற்றுற மாதிரியான செய்கையுமே இது செய்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த போஷாக்குகள் எல்லாமே நம்ம பாடிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பாடியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டை நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே பாடி வெயிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி முடக்குவாதத்துலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நல்லாவே கேட்க ஆரம்பித்து வாதத்தை நல்லாவே குறைக்க ஆரம்பிக்கும். பெயின் குறையிறது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட்டுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்.